அவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பிளேயர் தான். அவர் சிஎஸ் போட்டுருக்காரு. வாங்க சிஎஸ் போடலாம். என்ன ப்ரோ ஏன் ப்ரோ அப்பாடி அவர் பாருங்கள் ஹாயெலாம் காட்டுறேன். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ப்ரோ நான் இப்படி வீடியோ எடுக்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டேன். அதனால் வந்துட்டார். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. சரி வேணாம் விடுங்க, நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன். அவர் மைக் ஆன் பண்ணி பேசுவார் கைஸ் எல்லாருக்கிட்டையும், அதனால் இதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அப்போ அவர் பேசும்போது நான் கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? கட் அப்படி செம்ம சீன்ஸ் இருந்துச்சுன்னா நான் இல்லை ரெக்கார்டு கட் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன். நானும் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அது ஏன் வாய் வளருது இன்றைக்கின்னு பார்த்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் இப்போ வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். சாரி கைஸ். அந்த நம்ம எடிட் பண்ணும்போது பார்த்தீங்களா, அப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது கொடுக்க அது வழியாக நான் வாய்ஸ் கொடுத்துப்பேன். ஓகேங்களா? வாங்க போகலாம். கன் எடுத்துட்டேனா? எடுத்துட்டேன். இல்லை சவுண்டு வராது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். எனக்கும் நல்லா இல்லை விளாட. டேய் நில்லுங்கடா. டேய் அப்பாடி ஒரு கில்லு, 1 நாக்கு 2 நாக்கு 3 நாக்கு 4 நாக்கு. ப்ரோ இதெல்லாம் நியாயமாகவே இல்லையா ப்ரோ உங்களுக்குலாம்? கைஸ் இங்கே பாருங்க கைஸ் 2 தாட்டி அவனை நாக் போட கைஸ். க்ளோவால் இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒன்று போட்டு அவனை ஏறி அடிச்சிருக்கலாம். ஏறி அடிச்சு அந்த நாக் பண்ணி கீழே எடுத்துருக்கலாம். நம்மளாம் ஒரு நூப்பு தான். இது ரூம் பேட்சில் தான் நம்மளாம் கொஞ்சம் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுவோம். நம்ம இதிலலாம் ஒரு நூப்பு தான் சொல்லப்போனால். ஏன்னா இல்லை க்ளோவால் அதிகமாக இருக்காது, அதில் க்ளோவால் இருக்கும். அப்படியே சருன்னு போட்ட விளையாடுறதுல அவ்வளோ சுகம் கிடைக்கும் கைஸ். அப்படியே சருன்னு போட்டு ஒரு ஒன்ட்டா படிப்புமா இருக்க பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஐயோ அது லாங் ரேஞ்சாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிட் ரேஞ்சாக இருந்தால் விளாண்டுருக்கலாம் ப்ரோ. ஐயோ அட்டா டம்ப்ரா டும் 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 கைஸ் அப்பாடி இன்னொரு ஒன்ட்டா வேறு லெவலில் கைஸ். ஐயோ இப்போ மெடிக்கேட் போட்டு நான் அடிப்பேன். போடு ஒன்ட்டாப்ப. ப்ரோ க்ளோவல் இல்லை ப்ரோ, என்னை அடிச்சுக்காங்க ப்ரோ அவனை அடிச்சு விட்றாலதான் முடிச்சு விட்டேன். சரி கைஸ் என்னால் முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு ஞாபகத்தில் ஹூகாங் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் க்ளோவல் ஆன் பண்ணிட்டேன். க்ளோவல் சுத்தமாக இல்லை. க்ளோவல் இல்லாத காரணத்தால் நம்மளே முடிச்சு விட்டான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? டைம் 3 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ நான் இன்ட்ரோ சொல்லிப்பேன்னா தெரில எனக்கு சரியா. நான் எடிட்டிங்கில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? போன வீடியோ நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு யாருமே பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ எடிட் பண்ணி 2 டைம் 3 டைம் வாய்ஸ் கொடுத்தேன் அந்த ஃபுல் வீடியோவுக்கு. வாய் வலிக்க. ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ணல கைஸ். வா சரியாக நடி கொடுத்துறான். ஏடபிள்யூஎம்ல ஓடு. சரியா நடி, எனக்கு பயங்கரமாக நடி கொடுத்துறான். என்னங்கன்னு தெரியலையே அவனுக்கு வச்சிருக்கிறது. வாங்க போகலாம். இங்கே வரான் எவனோ ஒருத்தன் மேலே எனக்கு எது காட்டுது. ஓகே பதுங்கிடுவோம். அவனை ஒன்ட்டா படிச்சிடலாமா கைஸ் பேசாமல்? அது அங்கே தான் இருக்குது அந்த ஏய் வெளில வாடா. எவ்வளோ வாய்ஸ் மாறிடுச்சு. கைஸ் எவனுமே வர மாட்டேங்கிறானுங்க. நாம தான் ஏறி போகணுமான் இருக்கு. எங்கடா இருக்கீங்க? எங்கிட்ட அடிக்கிறீங்க? நல்ல வேலை முடிச்சு விட்டேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கில் எடுத்துருவோம். ஒரு பிசி பிளேயர் நம்ம கூட இருக்காங்க கைஸ். அவர் நல்லா விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல.
முடிச்சு விட்டாங்க. நான் தூக்குனேன் ஒன் டாப்பு, ஆனால் முடிச்சு விட்டாங்க. சரி விடு பேசிக்கலாம். முடிச்சு என்னடா ஒன் டாப் அடிச்சிட்டு இருக்க? என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள இந்த மேட்ச் முடிச்சு விட்டாங்க. பிசி பிளேயரான்னு கேட்குறேன். இந்த மேட்ச் நம்மளே முடிச்சு விட்டாங்க. ஓகேங்களா, அவங்க எத்தனை மேட்ச் வச்சிட்டாங்க பாருங்க. வாங்க இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம தோத்தாலும் தோற்றுவோம். ஓகேங்களா, நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஒரு 1700 ஐயோ 1760 டேமேஜ் கொடுத்துருக்கேன். 1760 டேமேஜ். இந்த டேமேஜ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன் டாப் அடிச்சல ரெசட்டிக் இல்லை, அதில் தான் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம இப்படி போய் ஆகணும், ஏன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான். ப்ரோ இதெல்லாம் ஓசிக்கலாம் உங்களுக்கு தெரியலையா ப்ரோ? எனக்கு கடுப்பாகுதுடா. எல்லாருமே முடிச்சு விட்றீங்கடா சும்மா. ஐயோ அண்ணாவா இல்லை, சும்மா தான் சொல்கிறேன். அங்கே ஒரு வருஷம் சின்னவங்க தான். அப்பாடி ஒருத்தர் நாக்காயிட்டார் எப்படியோ. நம்ம போயிட்டு டே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லையாடா? வாங்கயா, யாராவது வாங்கயா. ஐயோ சரி நம்மளை முடிச்சு விட்டாங்க, விடுங்க கைஸ். ஐயோ யார் ப்ரோ அது? 4x அண்ணாவா? இவங்க எனக்கு அண்ணா தான் கைஸ். ஆனால் இந்த பிசி பிளேயர் தான் எனக்கு கொஞ்சம் சின்னவங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அவர்லாம் எத்தனை வந்தே தெரியாது. எல்லாருமே எனக்கு அண்ணா தான் நினைக்கிறேன். என்னடா வை பண்ண முடியல. இந்த மேட்ச் எப்படியாவது பூய் அடிச்சே ஆகணும் கைஸ். இப்பயே போகிறோம் கைஸ். ஐயோ இனி பிஆர் போகிறதா இருந்துச்சு. என்னாச்சு, ஆன ஸ்கோர்ன்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரலன்ட்டானுங்க. சரி இவர் வந்து என் கூட எப்பயும் விளாடுவேன், இவர் சிஎஸ் தான் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம பிஆர் போட்டுடலாம் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படி நான் பயந்துட்டேன். இல்லை டேரெக்டாக ஒன்று அடிச்சு போட்டுருவாங்க கைஸ். எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம 1 கில் கூட, அது 4 கில் தான் பண்ணியிருக்கோம். ஓஹோ சரி ஐயோ தம்பி என்னாச்சு தம்பியா? போடி கைஸ், இதெல்லாம் சம்பண்டி கைஸ். ஆனால் நான் முடிச்சு விட்டேன்னா இல்லையா, அதான் பேச்சு. வேற லெவலில் மஜாவா இருக்குது. பஞ்சு முட்டாயா அப்படின்ட்டு முடிச்சு விட்டோம். வாங்க வேறு கண்ணா ஏதோ எடுப்போம், அழுத்தி பிடிக்கிற கண்ணா எடுப்போம். அவர் சொன்னார், டே தம்பி நீ அழுத்தி போடுறா அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அழுத்தி பிடிக்க வந்துட்டேன். ஓகேங்களா, அவர் சொன்னார் ஒன் டாப் வேணாம், இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அழுத்தியே பிடி அப்படின்ட்டாரு. சரி அவர் என்னோட பெரியவர்கள் இல்லையா. சியோ வாய் ரொம்ப ரோலிங்காக இருக்கு சினிக்கின்னு பார்த்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 3 டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால இன்றைக்கி ரோலிங் ஆகுது. நேற்றே ஒரு மாதிரி ரோலிங் ஆகிடுச்சு பேசும்போது. நான் பார்த்துட்டு ஒருத்தனேன் அங்கே தான் இருக்கான். டேய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எலிமினேட் ஆக மாட்டாங்களே. சாரி கைஸ், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே பாய் கைஸ், பாய்.